ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்னிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவும் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புதினா சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சில்லி சிக்கன்னாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த புதினா சில்லி சிக்கனை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை பார்த்துட்ருக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம சேனல் நர்னிதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேங்க. சிக்கன் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும், தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க. தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஈரமாகி சதச்சதன்னு ஆகிடும். பொரிச்சு எடுக்கும்போது எண்ணெய் உறிஞ்சிரும். அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவையெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி இதையும் வந்து ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். புதினாவிலும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தயிர் மட்டுமே போதுமானது, தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாதுங்க. புதினாவை இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச புதினா பேஸ்ட்டை நம்ம சிக்கனோட சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இதோட சேர்த்துக்கோங்க. இது கூடவே நெக்ஸ்ட்டு காரத்திற்கு சில்லி சிக்கன் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 லெமன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாங்க. லெமன் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம இதில் எந்த ஃபுட் கலருமே சேர்க்கலைங்க. நீங்கள் சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சால்ட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காமே பாருங்கள், நமக்கு நல்லா க்ரீனாக தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் க்ரீன் கலர் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாங்க. நான் எந்த கலருமே வந்து சேர்க்கலை. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு நல்ல அகலமான ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் இந்த சிக்கனெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சு ஒரு 1/2 hour நம்ம அப்படியே வச்சிடலாங்க. நம்ம சிக்கன் அப்படியே ஒன்றா சேர்த்து மூடி வச்சோம் அப்படின்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால் தனித்தனியாக பிளேட்டில் வச்சு கொஞ்சம் அப்படியே காய விட்டுடலாங்க. நல்லா மசாலா வந்து ஊறி வந்துடும். இங்கே பாருங்கள், நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெயை சூடு பண்ணி இந்த சில்லி சிக்கனை பொரிச்சு எடுத்துடலாங்க. சில்லி சிக்கன் எப்பவுமே பொரிக்கும் பொழுது நம்ம ஒரு குழியாக இருக்கக்கூடிய கடாயை வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எண்ணெய் கொஞ்சமாக பிடிக்கும். நம்ம அகலமாக இருக்கிற ஃப்ரை பேன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோன்னா எண்ணெய் வந்து நிறைய ஊற்றணும். இந்த மாதிரி சின்னதாக இருக்கக்கூடிய குழி கடாய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எண்ணெய் கம்மியாக பிடிக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு சிக்கன் பீஸாக எடுத்து சேர்த்துக்கோங்க. சிக்கன் பீஸெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வேக விட்டு அதுக்கப்புறமா கலந்து விடுங்க. இந்த மாதிரி சிக்கன் பீஸை வந்து திருப்பி விடுங்க, இன்னொரு பக்கம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வருங்க. அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கனை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க, ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், க்ரீன் கலராக இருந்த சிக்கன் வந்து ப்ரௌன் கலர், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக மாறிடுச்சுங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கனெல்லாம் அரிச்சு எடுத்துடலாம். எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. நான் எல்லாமே பொரிச்சிட்டு உங்களுக்கு எண்ணெய் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோமோ அதை விட கொஞ்சம் தான் நம்மளுக்கு எண்ணெய் வந்து உறிஞ்சிருக்கு. அவ்வளோக்கா எண்ணெய் உரியல, அதுக்காக தான் அதை காமிச்சிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு சூப்பரான மொறு மொறுன்னு புதினா சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு பீஸ் எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். மேலால் நல்லா மொறு மொறுன்னு உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சூடாக இருக்குது. இங்கே பாருங்கள், மேலெல்லாம் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. உள்ளுக்குள்ளே
அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. பாருங்கள், ஒரு டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரெசிபியோடு உங்களை சந்திக்கின்றேன். தேங்க்யூ. பாய்.